வணக்கம் மாஸ்டர் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது சித்தர் வழிபாடல்கள்ல மூன்றாவது பதிவாக இன்று நாம் பார்க்க போவது கூடறு பதிகத்தின் இரண்டாவது பாடல், என்போடு கும்போடாமை. இந்த பாடலை ஒருக்கா முதல்ல கேட்கிறோம். என்போடு கும்போடாமை இவை மார்பிலங்க தேறி ஏழை உடனே புன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உடமே புகுந்த அதனால் 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சோ முதல் வரி, என்போடு கொம்போடாமை இவை மார்பு இளங்க. என்னுடைய உடம்பு, என் போடு கொம்போடாமை துன்பம் வலி காயங்கள், இவை என் மனதை பிழிய, என் மார்பில் பிளக்க, என் மார்பில் பிளக்க. இதன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் இவன் அருளால், சிவன் அருளால் நீங்கி விடுகின்றது, பொருள் இழந்து விடுகின்றது. எருதேறி ஏழையுடனே, எரு என்பது ரிஷப வாகனம், ரிஷப வாகனம் நந்தியினுடைய அம்சம். சோ அந்த அம்சத்தில் ஏறி வரக்கூடிய ஏழையுடனே எனக்கு அடங்கி நின்ற மனம் என்பது பிணக்கு இல்லாமல் எளிமையாக இருந்தால், இந்த கபடு சூதும் இல்லாமல் எளிமையாக இருந்தால் சிவன் அங்கே வருகை தருவான், சிவன் அங்கே வருகை தருவான். புன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து புன்பொதி என்பது அந்த பொதிகை மலையினுடைய ஆத்ம சுத்தமான ஒளியும், நாதத்தின் தாளம் மத்த மாலை நாதத்தின் தாளம், புனல் கங்கை கருணை, இவை எல்லாமே எனக்குள் வந்துவிட்டால் அவன் சிவன் என் உள்ளத்திற்குள் புகுந்ததும் வாழ்க்கையினுடைய விதியின் போக்கே மாறிவிடும் என்பது. 9 1 7 18 6. இது 9 9 1 10 7 18 6. இவைகள் ஜோதிடத்தில் துன்பம் தரும் நாட்கள், கிரகத்தின் தீய பருவங்கள், திதி கர்மம் யோகம் நட்சத்திரம் ஆகியவற்றின் குறிப்பிட்ட துயரத்தை தரும் சித்தர் கர்ம நாட்களாக குறிப்பிடப்படுகின்றன. இதில் வரக்கூடிய 9 1 7 18 6 இவைகளெல்லாம் ஜோதிட கோளாறுகள், கர்ம தடைகளை ஏற்படுத்தும் நாட்கள், வியாதிகள் துன்பங்களை கொடுக்கக்கூடிய ரோக நாட்கள், வாத பித்த கவ துயரத்தை கொடுக்கும் நாட்களாக குறிப்பிடப்படுகின்றன. சோ இந்த நாட்கள் எல்லாம் சிவன் உள்ளத்தை புகுந்ததும் இந்த எல்லா துன்பங்களை தரக்கூடிய நாட்களாக இருந்தாலும் கூட அவை நல்ல நாட்களாக மாறிவிடும் என்பது. அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல. சோ இங்க இந்த சிவத்தை உள்ள புகுந்த பிறகு பக்தனுக்கு தீய நாட்கள் கூட நல்ல நாட்களாக மாறிவிடும் என்று கூறுகின்றார். இப்பொழுது இதில் இருக்கக்கூடிய சித்தர் கலை எண்களாகிய இந்த நாட்கள் நம்பர்களை நாம பார்ப்போம். இதுல முதல்ல வரக்கூடியது 9 1 7 18 6. இந்த 9 என்பது நமக்கு தெரியும், கர்ம கிரக எண்கள் 9 கிரகங்களையும் கூறுகின்றது. 1 என்பது லக்கணம், அதாவது தனிப்பட்ட விதம். சோ நவத்வாரங்களையும் நாம குறிப்பிடலாம். 9 என்பது நவத்வாரம், கர்ம கதவுகளாக சொல்லலாம். சோ உடம்பில் இருக்கக்கூடிய நவத்வாரங்கள் நமக்கே தெரியும். வாய், 2 கண், 2 மூக்கு துவாரங்கள், 2 காதுகள், மலத்வாரம், மூத்திரத்வாரம் என்ற இந்த 9 கதவுகள் வழியாக வரும் உணர்வுகள், உணவு, காற்று, வார்த்தைகள் எல்லாமே நமக்கு ஒரு வினையை உருவாக்கக்கூடியவைகள். இதில் 1 ஆதாரம், அதாவது தொடக்கம், அதாவது உடலின் முதல் சக்கரம், அடிப்படை. சிவம் உள்ளத்திற்குள், கடவுள் உள்ளத்திற்குள் பிரவேசித்தால் அடிப்படையான கர்ம பீடமே, அதாவது மனமே உடலே மாறிவிடும். 7 என்பது 7 கிரகங்களையும் குறிப்பதால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 கிரகங்கள் தீவிரம் குறையும், அவை நன்மைக்கே செயல்படும் என்பது. அடுத்து வரக்கூடிய 18. இந்த 18 என்பது 18 சித்தர்கள் அவர்கள் உருவாக்கிய யோக ரகசியங்களும் அதையும் குறிக்கும். உடலில் உள்ள 18 புள்ளிகள், பிராண ஓட்டத்தின் முக்கிய 18 புள்ளிகளையும் குறிக்கும். பாவகங்களே அபியாசங்கள் 18 பிராண சாஸ்திர உலகங்கள், இவை எல்லாவற்றையுமே இதை 18 என்பதை குறித்தாலுமே கூட ஜோதிடத்தில் இந்த 18 என்பது கர்ம புள்ளிகள் என்று சித்தர்கள் குறிக்கிறார்கள். இந்த 18 கர்ம புள்ளிகளைத்தான் நாம் இப்போது பாரம்பரிய ஜோதிடத்தில் கர்ம நட்சத்திரமாக நாம் கணக்கில் வைத்திருக்கின்றோம். அடுத்தது 6. இந்த 6 என்பது மனதிற்குள் இருக்கும் எதிர் குணங்கள். அவைதான் காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எனக்கூடிய இந்த குணங்கள்.
இவை இந்த 6 குணங்களும் நாம் மென்மையாக கரைந்து விடுகின்றன. சோ 9 என்பது உணர்வின் கதவுகள் ஒரே மூச்சில் சுத்தமாக மாறிவிடும். அதை 3 என்பது 9ஓடு ஒன்று என்பது தனிப்பட்ட மனிதன். அவையோடு 7ஓடு 18 மெய் உடல் மையங்கள் கர்ம புள்ளிகளும் 6 உள் எதிரிகளாகிய அந்த 6 குணங்களும் மறைந்து சுத்தமாக மாறிவிடும் என்பதே இந்த பாடலின் பொருள். அடுத்த பதிவில் இந்த 18 புள்ளிகளாகிய கர்ம புள்ளிகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம்.